நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோட பார்ட் கண்டினியூ தான் இந்த வீடியோ. இதுல வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, இவரோட ரியாக்ஷன் நான் வந்ததுலேருந்து பார்த்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டிலேருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகுதா இல்லை எதுக்காக இந்த வீட்டுக்கு எங்களை வர வச்சதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க இந்த இடத்துல ஒரு பொண்ணு தானா எங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கிறது வந்து இவரோட பாடி ரியாக்ஷன். உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சா பாருங்க, சுத்தி நடக்கும்போது என்ன நடக்குது எது நடக்குது தெரியல. இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்குள்ள போறோம், எது வேணா நடக்கலாம். நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க. மறுபடியும் சத்தம் கேக்குது, என்னமோ நடக்குது. சரி வாங்க. இன்னும் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு இல்லை? ஆமாம் ப்ரோ. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்தா பாருங்க. இருங்க 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 இருங்க. ஹலோ பாருங்க, அந்த இடத்துல டோர் எதுவும் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கு. எங்களை உள்ள மட்டும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. வபால் வபால். இருங்க இருங்க இருங்க. பேட்ஸ் நான் பறக்குது. கண்டிப்பா இது உள்ள ஒன்று இருக்கு. எப்படி சொல்றேன், நான் உங்களுக்கு பார்த்தனாக்கா ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் உனக்கு தொந்தரவு பண்ணவோ எதுவும் வரல. ப்ரோ பொத ஓட்டு ப்ரோ. இருங்க இருங்க இருங்க. நான் எப்படி சொல்றேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண. அது என்ன சத்தம் போடுது பாருங்க. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீ யாரு? நான் எப்படி சொல்றேன், நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வரல. எங்களை உள்ள வர விட்டா மட்டும் போதும். நான் உள்ள வரணும்னா ஏதோ சிம்டம்ஸ் கொடுங்க, நான் உள்ள வந்துடுறேன். இல்ல இல்ல, உள்ள போய் பாத்துடலாம். இருங்க இருங்க. நான் உள்ள வரேன். அது ஆக்ரோஷமா இருக்கு. இதோ என்ன வேணா பண்ணி நான் உள்ள வரேன். சுகர், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை வேற. வேணாம் வாங்க, சொல்ல கேளுங்க. அது நிறைய தடுக்குது. வாங்க பாருங்க பாருங்க பாருங்க. நான் உள்ள வருவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் உள்ள வரேன். பிரதர் சொன்னா கேளுங்க. ரூம்ல கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு. இது ப்ரோ யாரும் பாத்தீங்க, அதுல புக்ஸ் இருக்கு. கதை சாத்திருச்சு. இது பாரு, யாருமே இல்ல. இருங்க இருங்க பிரதர், தனியா விட்டு போவாதீங்க. இருங்க. போலாம், ரொம்ப பயமா இருக்கு. 1952 26/11 மாசம் டேட் ஆஃப் பர்த். பிரதர், இந்த இடத்துல வேற எதுவும் நடக்கிற பிரதர், பயமா டேட் ஆஃப் ஜாயினிங் பாத்தீங்களா? 15/10/1980. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்ப எதுக்கு கேக்குறீங்க? சர்வீஸ் அப் டு பார்த்தீங்கன்னா 30/11/2010 இந்த ஸ்கூல் சர்வீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பில்டிங் அது வந்து 1952. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சர்வீஸ் ஆயிடுச்சு. ஓப்பனிங் டைம் தான் 2010. சர்வீஸ் அப் டு சத்தம் கேட்குது மட்டும் கேட்குது. உள்ள உட்கார்ந்தாங்க. சின்ன பையன் யாரும்
இப்போ எங்கே போகிறீங்க? பிரதர் உட்காந்து இருக்குது. அங்கே என்னமோ இருக்கு. இருங்க, நல்லா பாருங்க. ஏதோ உட்காந்துருக்கு, ஏதோ உட்காந்துருக்கு. உட்காந்துருக்கு. வாங்க கிட்ட போலாம். கிட்ட லைட் அடிங்க, கிட்ட போலாம். இருங்க, கிட்ட லைட் அடிங்க. ரூம்குள்ள என்னமோ பாருங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் விழிச்சு வச்சு பிரதர் உட்காந்து அங்கே போய் அங்கே போய் உட்காந்துட்டே இருக்கு. நம்ம கிட்ட போலாம். வாங்க. என்னமோ இருக்குது. வேணாம் வேணாம் வேணாம். அது இன்னும் நம்பவே இல்லை. முடியல. வாங்க. காணோம் பிரதர். காணோம் காணோம் பிரதர். இல்லையா? ஏய், என்னடா இது? தள்ளுறா தள்ளுறா, போட போட போட. பிரதர் 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 வாங்க பிரதர், போயிடலாம். இன்னும் இருக்குது பிரதர். வாங்க பிரதர். பிரதர் வேணாம் வேணாம், வாங்க. வீடியோ கூட பண்ணிக்கலாம் பிரதர். வாங்க பிரதர். பிரதர் ஏந்திரிங்க பிரதர். ஏதோ சத்தம் கேட்குது பிரதர். பிரதர் பிரதர் ஏந்திரிங்க பிரதர். ஏதோ வந்து பிரதர். வாங்க பிரதர். கிளம்பிடலாம் பிரதர். பிரதர் வாங்க பிரதர். வாங்க பிரதர். வீடியோ வேணாம், ஒன்றும் வேணாம் பிரதர். வாங்க பிரதர். பிரதர் பிரதர் ஏந்திரிங்க பிரதர். பிரதர் பிரதர் ஏந்திரிங்க பிரதர். பிரதர் பிரதர் ஏந்திரிங்க. ஏந்திரிங்க. வாங்க வாங்க வாங்க. எப்போ போயிடலாம். வாங்க 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 வாங்க. எழுதுங்க பிரதர். கிளம்பலாம் பிரதர். எழுந்திரி பிரதர். கேமராமேன் சார், நீங்களாச்சும் வாங்க சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னாச்சுன்னு தெரியல சார். ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கொடுங்க சார். பிரதர் பிரதர் எழுதுங்க பிரதர். டைம் ஆகுது பிரதர். ஏந்திரிங்க. மழை விட வருது பிரதர். வாங்க பிரதர். கிளம்பலாம் வாங்க பிரதர். எங்க எப்படி வந்த பிரதர்? அப்போ யாரோ எங்களை பிடிச்சி ஈத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு பிரதர். வாங்க பிரதர். சார் நீங்க கேமரா எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். நம்ம கிளம்பலாம். கிளம்பு. பிரதர் என்னாச்சு பிரதர்? ஐயோ இங்க என்னமோ இருக்குதுடா. ஏய் வராத போயிடு. ஏய் எங்க போற? ஏன் இந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்காரு? பிரதர் வாங்க போயிடலாம். பிரதர் எனக்கு ஏதோ பயமா இருக்கு. இவருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆனா நம்ம கிட்ட நெருங்க மாட்டாரு. எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. பிரதர் வாங்க போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வர முடியாது. ஓ இது ஏன் இடம்? உன்ன நான் கேட்கல. அந்த உடம்புல இருக்க உடம்ப மட்டும் கொடுத்துரு. இந்த சீன் அப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஏய் நில்லு. ஏய் நில்லு.
நான் யாருன்னு உனக்கு தெரியல ஒன்றும். எனக்கு இன்னும் ஒரு விட்டுரு, என்ன விட்டுரு. நீ யார்? சொல்ல மாட்டேன். சொல்லு. முடியாது. சொல்ல மாட்டல. அப்ப என் வசியத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவ்வளவு நாளா நான் முடிய விடு. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் இவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா நீயா வந்து என் கையில மாட்டிக்கிட்ட. நான் யாருன்னு உனக்கு ஒன்றும் தெரியல. சரி, நீ இந்த இடத்துல இரு. உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு நான் பாக்குறேன் பாரு. போ, இதை மட்டும் என் கையில எடுத்துட்டு போறேன். வா, முடிஞ்சா என் இடத்துக்கு நீ வா. என் முடிய கொடுத்துரு. வா, இப்ப வா, என் இடத்துக்கு நீ வா. இப்ப வா, இந்த இடத்துக்கு நான் உன்னை வர வைக்கிறேன். வா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஆட்டம் இதோட முடிய போகுது. உன் பொருள் என்கிட்ட இருக்குது. நான் யாருன்னு இப்ப பாக்குறேன், என்ன காட்டுறேன். வா, முடிஞ்சா நீ வா என் இடத்துக்கு. பிரதர் அது ரொம்ப ஆட்டி படிக்குது. நம்ம இவரை தூக்கிட்டு போயே ஆகணும். அந்த நமக்கு போட்ட காலச்சக்கரத்துக்கு தூக்கிட்டு போயே ஆகணும். அவளை நான் ஒழிச்சாகணும். அவன் ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு எனக்கு தெரியல. அவன் உடம்புல ஏதோ ஆட்டுது. நீங்க அந்த கேமரா வச்சுட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க. வாங்க வாங்க, அந்த கேமரா வச்சுட்டு வாங்க. கேமரா அங்கேயே இருக்கட்டும், நாம தூக்கிட்டு போலாம். வேற நான் யாருன்னு இன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். ஆடியன்ஸ் அந்த பொருள் என்கிட்ட இருக்கட்டும். தூக்குங்க. வா வா, வந்துட்டாடா. ஏய், உன்னை கட்டுப்படுத்த முடியல. முடியல. விடுங்க விடுங்க விடுங்க. அவளை நான் பாத்துக்கிறதுக்கு அப்புறம் நான் யாருன்னு இன்னைக்கு காட்டுறேன். இன்னைக்கு அந்த ரியல் பேயை நம்ம வர வைக்க போகிறோம். அதுக்கான எக்யூப்மெண்ட் தான் இது. நான் யாருன்னு இன்னைக்கு அவளை காட்டணும். அவளை என் கட்டுப்பாட்டில் வர வைக்கிறேன். நான் எதுக்கு இங்கே வந்தேன், என்ன பண்ண போறேன்னு அவளுக்கு தெரியணும். அவன் நான் பண்ணுற இதுலேயே அவள் ஓடணும் இன்னைக்கு. இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம்? இதோட கட்டுலேருந்து விளக்குறதுக்கு முன்னால் அது நம்மக்கிட்ட யார், முதல்ல அது ஒரு பொண்ணா இல்லை ஒரு பையனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவன். இந்த நூல் எதுக்கு போட்டிருக்கோம் இது எனக்கு தெரியல. இது சாதாரண நூல் இல்லை, இது எல்லாவோட தூளிலையும் கலக்கப்பட்ட நூல். இதோட கலர் ரியாக்ஷன் நீங்களே பார்க்கலாம். யாகம் கொளுத்தும் போது தான் அது இந்த அக்னி பகவானோட சக்தி வந்து அது கண்ணுக்கு தெரிஞ்சு அதை ஓட பாடுறேன். இது சாதாரண என்ன கிடையாது, இது சுடுகாட்டில் எல்லாத்தையும் மந்திரிச்சுக்கப்பட்ட பொருள். இதே நேரத்தில் இந்த பழத்தை நீங்கள் வித்தியாசம் பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி வெம்பி போயிருக்கு. இது ஒரு மண்ட ஓட்டோட சூட்டில் வச்சு எடுத்தப்பட்ட பழம். அதனால தான் இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா, இந்த இடத்துல அது ஒரு ஆணா இல்லை பெண்ணா. இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பொண்ணுன்னு தான். ஆனால் அது பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை பையனாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வளோ நாளாக நான் நடிச்சது காரணம் வந்து இந்த இடத்துல அமானுஷம் இருக்குதுன்றதுக்கான தான் என்ன வர வச்சாங்க. அதுக்காக தான் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த சீனில் வரைக்கும் நான் வந்தது கிடையாது. நானும் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவேன்னு உங்ககிட்ட சொல்லலை. இதுக்கப்புறம் தொடர்ந்து வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். பாருங்க, ஒரிஜினலா நடக்கிற விஷயத்த உங்க கண்ணாலே நீங்களே பார்த்து நீங்களே உண்மையாவே வந்துடும். இப்ப நம்ம முன்னாடி வந்து நம்மள ஆட்டி படைக்கும். எக்காரத்தை கொண்டும் இந்த இடத்த சுத்தி நடக்கிற விஷயத்த மட்டும் யாரும் திரும்பி பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த மந்திரத்துல ஏகப்பட்ட ஆவி ஆத்மாவும் அலைகிற ஜீவ ஆத்மாவும் உள்ள இறங்கும். புரிஞ்சிடுச்சு. அதாவது என்னன்னாக்கா, இந்த மந்திரத்தால இருக்கிற எல்லா ஆவியும் கட்டுப்படுத்த மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஏற்றி திரும்ப அதை உட்கார வைக்கணும். இன்னைக்கு இந்த முக்கியமான சீனை நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேப்சர் பண்ணணும். நடக்கிற ஒரிஜினல் சீன் உங்க கண்ணால லைவா நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மாவை ஏவி விட்டு அதோட நிறைக்குறை ஆசைகளை நிறைவேற்றி அதை நாங்க எப்படி கட்டுப்படுத்தி ஓட்டுறத திஸ் இஸ் ஃபார் சீன் ஃபார் லுக் அவுட் மீ பேக் டு திஸ் மேடம். இப்போ அவர் மேல பேய் ஓட்டுறது மட்டும் வச்சுக்கலாம். இது என்னது? இது
இதை ஜபப்படி தூள்னு சொல்லுவாங்க. இந்த தூளால அந்த ஆத்மாவை கிட்ட நெருங்க முடியாது. இதால கண்டுபிடிச்சா அதை தெரிச்சு ஓடுற விஷயம் மட்டும் தெரியும். அழிவு நிச்சயம்தான். அவர்கிட்ட நீங்க அவர் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. ஆ, அவரை நான் பார்த்துக்கிறேன். அந்த ஆத்மா இந்த இடத்துல இருந்து அவரை பிடிச்சி வாட்டிட்டு இருக்கு. ஆனால் நான் யாருன்னு இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது நான் யாருன்னு. ஜஸ்ட் ஃபார் வெயிட்டிங். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி வீடியோவை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிற இதில் யாரும் இதெல்லாம் பண்ணிடாதீங்க. உயிருக்கே ஆபத்தாக போகுது. இது என்னது இது? இது அந்த ஆத்மா கிட்ட வரும்போது அது மேலே தெளிக்கும் போது தெரிச்சு ஓடுறதுக்காக, அதோட உண்மையான சுயரூபத்தையும் அதோட பிரச்சனையும் தெரிக்கிறதுக்காக. ஆக்ஷன். கடந்த 1 மணி நேரமாக இவர் உடல் வந்து அந்த பேய் ஆத்மா கட்டுப்படுத்தினுச்சு. அந்த உடம்புக்குள்ள இந்த ஆவி ஏறத்துக்கான வாய்ப்பு, நாம் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தோம். ஆனால் இவர் யாரும் இந்த கேமராவில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நாங்கள் இந்த சக்கரத்தை போட்டுட்டு தான் அவர்கிட்ட போய் தூக்கிட்டு வந்தோன்னு தான் உண்மை. நாங்களாம் தேடி போல. இந்த சக்கரத்தால் அந்த பேய் தானாக அவர் இழுத்துட்டு வந்திருக்கு. இன்னும் 10 நிமிஷத்தில் இவர் உடம்புல ஏறப்போகுது. கேமராமேன் சார், ஆடியன்ஸ் பார்க்கும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க மேலேயும் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா ஏற வாய்ப்பு இருக்கு. நீங்க என் பக்கத்துல வரலாம். நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பழத்தை மட்டும் மந்திரிச்சு கொடுக்குறேன். இந்த சைடு வந்துட்டா. வாங்க, நீங்களும் இதில் வந்துருங்க. மக்கள் அப்போ தான் நம்புவாங்க எல்லாரும். இதை வாங்கி எக்காரத்தை கொண்டு இதை மட்டும் கையில் விட்டுறாதீங்க. இந்த சக்தி மட்டும் தான் உங்கள் கூட இருக்க போகுது. அவனா இல்லை அவளான்னு கட்டுப்படுத்துறது ஏன் பார்க்குறேன். அது உங்கள் உடம்புக்கு ஏவ ஆசைப்படுது. எக்காரத்தை கொண்டும் என் இடத்த விட்டு மட்டும் நவுந்துடாதீங்க. மக்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக பார்க்கட்டும். உட்காருங்க. ஏய், இங்க பார். யார் நீ? இந்த ஜபமாலைக்கு பதில் சொல்லாம எந்த ஆத்மாவும் தப்பிக்க முடியாது. இது வரைக்கும் நீ எவ்வளவு பேரை பார்த்திருக்க, ஆனா நீ என்ன மாரி ஒரு ஆளை நீ கண்டிப்பா பார்த்திருக்க மாட்ட. உன்னை தேடி வந்து உன்னை அழிக்கணும்னு என் எண்ணம் கிடையாது. நீ என்ன தீண்டிட்ட. தீண்டவனை நான் விட மாட்டேன். பதில் சொல்லு. சொல்லு, யார் நீ? உன்னோட நிறைக்குறை ஆசை எதனா இருக்குதா? உயிர் பிச்சை கொடுக்கறேன். சொல்லு, யார் நீ? சொல்ல போறியா இல்ல எரிஞ்சு சாம்பலாக போறியா? சொல்லு. என் பேர் வளர்மதி. வளர்மதியா? வளர்மதிக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம்? நான் இங்க தான் படித்தேன். இருக்கட்டும். என்ன 4 பேர் கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்க? இப்ப எதுக்காக இவர் மேல ஏற வந்த? எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? வேணும். அவர் உடம்பு உனக்கு எதுக்கு வேணும்? இவனை கொல்லணும். அவரால் உனக்கு என்ன பாதிப்பு? இவனை கொல்லணும். ஏய், உன் ஆசைக்காக நீ யாரில் கொலை பண்ண நினைக்காத. ஒழிச்சிருவான். என்கிட்ட அதிகமா பேசாத. நீ என்னை பத்தி உனக்கு தெரியாது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உடலுக்கு ஆசைப்படாத. அவனை கொல்லுவேன். நான் இருக்கிற வரைக்கும் அவரை நீங்க கொல்ல கூட முடியாது. அவனை கொன்னுட்டு தான் போவேன். அலையற ஆத்மாவே, ஒழுங்கா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? யாரால என்ன நடந்துச்சு? உண்மையா சொல்லு. நீ ஆனா பொண்ணா? சொல்லு. வளர்மதி. வளர்மதி தான். உன்னை சபிக்கப்பட்டவங்க உன்னை சாகடிச்சவங்க தான் நீ பழி வாங்கணுமே தவிர ஒரு உடம்புக்கு ஆசைப்படக்கூடாது.
இவனை கொன்னுட்டு தான் போவேன். அவர் உனக்கு என்ன பண்ணாரு? உன் இடத்தை தேடி வந்ததால நீ அழிக்க பாக்குறியா? ஆமா, ஏன் என்னை காட்டி கொடுத்ததே வந்தானே. ஏன் அதை நீங்க அவர் பயன்படுத்தலாம்ல ஒரு நல்லதுக்காக? அவர் அழிச்சாதான் உன்னை காட்டி கொடுத்தேன்னு தெரியுமா? அவனை கொன்னுட்டு தான் போவேன். நான் இருக்கிற வரைக்கும் அவர் நிழல கூட உன்னால தொட முடியாது. கொன்றுவேன். முடியாது. நீ எதை வேணா மன்னிச்சிடலாம். நீ இப்போ நடந்த கதையை நீ சொல்லல, உன்னை இதுலயே ஜீவ சமாதி பண்ணிடுவேன். 2010 சொல்லு சொல்லு. சேர்ந்த ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தேன். இன்னும் 4 பேரு. 4 பேரு பதில் வரலையே. சொல்றியா இல்ல எரிக்கிறதா? வேணாம். சொல்லு சொல்லு. எப்படி இந்த சாம்பல் எரியுதோ அதே மாதிரி நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. சொல்றேன். சொல்லு. உன் முடிய வச்சே ஒன்னு ஆத்மாவில கட்டுடுவேன். சொல்லு. அந்த பில்டிங், அந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்துட்டோம். இவன் வந்தது உன்னை தேடி வரல, அவர் தொழில் விஷயமா தான் ஒண்ணு வந்தாரு. சொல்லு யார் நீ? இவன் தான் அந்த வீட்டுக்கு போலான்னு முதல்ல கூட்டிட்டு வந்தேன். நீங்க வந்தது தப்பு கிடையாது. அவன் தான் தப்பு. நான் முதல்ல உள்ள வந்து ஏய், நான் கேட்கிற கேள்வி உனக்கு என்ன நடந்தோ அதை மட்டும் சொல்லு. இவனை கொல்லிட்டு தான் நான் போவேன். உன்னுடைய நிறை குறைவு ஆசைகளை நான் கேட்க வந்தேன். ஏன்னா இது மக்கள் எல்லாம் உண்மையா நம்புறது. அவங்க இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இருங்க 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 இருங்க. ஆத்மா உடனே கிளம்பிடும். அதை லாஸ்டா எரிக்கும் போது தான் இது பண்ணணும். இப்போ வரைக்கும் அந்த யக்கியத்தை வளர்க்கக்கூடாது. அதோட ஆசை என்னமோ அதை சொல்லணும். சொல்றியா இல்ல அழிஞ்சு சாம்பலா வரியா? சொல்லு. அந்த பில்டிங்ல தானே கொன்னாங்க. யாரு? 4 பேரு. யாருன்னு தெரியுமா? யாரால அந்த பேர் வந்தாங்க? யாரால கொல்லப்பட்டாங்க? ஏய், கேக்குறியா இல்ல அழிஞ்சு சாம்பலா வரியா? சொல்லு. 4 பேரு. நீ சரிப்பட மாட்ட. நான் உன்னை இழுத்துடலான்னு அழிக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். பதில சொல்ல மாட்டேங்கிற. அப்ப சொல்லு சொல்லு சொல்லு. யார் நீ? சொல்றியா இல்ல எரிச்சிருத்தா? சொல்றேன். உன்னோட முடி எங்கிட்ட தான் இருக்கு. இந்த முடியை நான் இதுலயே வச்சிட்டேன். இப்ப நீ சொல்லல, உன் முடியை அழிக்கிற மாதிரி உன்னையும் அழிச்சிருவேன். சொல்றேன். சொல்லு. என்ன நடந்தது? எதுக்காக இவரை தேடுற? எதுக்காக இந்த உடம்புல ஏற ஆசைப்படுற? உனக்கு என்ன வேணும்? எக்காரத்தை கொண்டு அந்த பழத்தை மட்டும் கீழே போட்டுறாதீங்க. அது உங்க உடம்புக்கு ஆசைப்படுது. ஏன் முன்னாலே ஆட்டத்தை காட்டுறியா? ஏய், உனக்கு என்ன வேணும்? அப்ப நீ சொல்ல மாட்ட. நீ சொல்ல மாட்ட. நீ சொல்லவே வேணாம். சொல்றேன். சொல்லு. உன் முடிய பிரேதத்தமா எரிக்கிற மாதிரி உன் உடம்ப நான் எரிச்சிருவேன். இங்கே என் கூட 4 பேர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. சொல்லு. 4 பேர்ல 2019 ஒருத்தனை ஆக்சிடென்ட் ஆகி கொன்னேன். இதே இடத்துல கேட் வாசல்ல. வேணாம். சொல்றேன். சொல்லு. மீதி 3 பேர் துருவி நான் கொலை பண்ணேன். உனக்கு நடந்தது அநியாயம் நான் யாரும் இல்லைன்னு சொல்லல. இப்ப இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு நீ என்ன பண்ண போற? முதல்ல அவன் தான் அந்த வீட்டுக்கு வந்தான். என்னை காட்டி கொடுத்தது அவன் தான். இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறதுக்காக அவர் வரல. அவர் தொழில் விஷயமாக தான் வந்தாரு. ஊர் மக்கள் அவர் நம்பினாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது எங்களுக்கு தெரியல, நீங்க பல பேர் இடத்துக்கு போயிருக்கீங்க, பல விஷயம் காட்டுனீங்கன்னு. உன் உடம்பு ஒண்ணு உட்காந்து இருக்கு. அவர் உடம்புல நீங்க ஏறதுக்கான காரணம் ஒன்னு அவர் சீண்டனாருன்ற ஒரே விஷயத்தாலதான். நீ இடம் கொடுக்காம அந்த உடம்புக்குள்ள உன்னால பூர முடியாது. மரியாதையா சொல்லிடுறேன், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இல்ல உன்னை நான் இங்கேயே அழிச்சிருவேன். ஏய், போறேன். என்கிட்ட விளையாட்டு காட்டாத. நான் மோசமான ஆளு. கொல்லிட்டே போயிருந்தேன். இருங்க இருங்க. அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது உங்க உடம்புக்கு ஆசைப்படுது. உடல்ல எதனா ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன கேட்க கூடாது. உயிருக்கே ஆபத்தா போடும். நம்மளை நம்பி ஒருத்தர் வந்தாரு, அவர் உடம்புல ஏறி உட்காந்துட்டு இருக்கு. அது யாரு என்ன வேணும்? இந்தா, நீ ஆனா பொண்ணான அதுல இருக்கிற பொருளை வச்சு நான் கண்டுபிடிப்பேன். வேட்டி எடுத்து கட்டிட்டுனா நீ ஆம்பளை. அந்த மெட்டியோ அந்த நகையோ எடுத்து மாட்டினா நீ பொம்பளை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதில் ஒரு தாலி இருக்கு பாத்தீங்களா? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொல்லு. யார் நீ?
சொல்றியா இல்ல இங்கே ஜீவசமாதி ஆவறியா இதுலயே? எனக்கு ஒரு உடம்பு வேணும். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டிருக்க. நான் எக்கிட்டு ஆரம்பிக்கேன். நான் யாருன்னு நீ காட்டினாதான். இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்ல மாட்ட. எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். சொல்லு சொல்லு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? யாரால உன்னை கொலைப்பட்டாங்க? யாரால நீ சபிக்கப்பட்டிருக்க? எதுக்காக இந்த இடத்துல சுத்திட்டு இருக்க? சொல்லு. உன்னதான் நான் கேட்கறேன். எதுக்காக இவர் மேல ஏறின? சொல்றேன். சொல்லு. உங்ககிட்ட என் ஆட்டத்தை பழிக்க முடியாது. இந்த சீனை கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஏய் சொல்றேன். சொல்லிடுறியா இல்ல புனித நீரை ஊத்துறதா? வேணாம். சொல்றேன். சொல்லு. சொல்றேன். யாரால சபிக்கப்பட்ட நீ? கேட்க கேட்க பதில் வரல. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் அவர் மட்டும் தானே இருக்காரு. அவரையும் கொண்டுட்டு போயிருவேன். கொலை பண்றது ரொம்ப அநாகரிகம். உனக்கு நடந்த நியாயத்தை தான் நான் கேட்டேன். சொல்றியா இல்ல எரிக்கிறதா? வேணாம். சொல்றேன். சொல்லு. நீ முதல்ல ஒரு பொண்ணா இல்ல ஆணா? ஏன்னா அந்த பொண்ணு நாங்க கேட்ட வரைக்கும் எந்த பதிலும் வரல. அவங்க எங்களை காப்பாற்ற தான் ஆசைப்பட்டாங்க. கொலை செய்யப்பட்டது 3 பேரு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்த விட்டு 3 பேர் வந்தாங்க. கேட்கறியா இல்ல சொல்றியா இல்ல எரிக்கிறதா? சொல்றேன். சொல்லு. நீ பொண்ணா ஆணா? எந்த பொருளுக்கு ஆசைப்படுற? கன்னியால செத்தியா? நல்லா பாருங்க. நாம இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தது ஒரு பொண்ணு தான் நினைச்சோம். ஆனா அது பொண்ணு இல்ல. ஏன்னா அந்த அக்கா நம்மள போக தான் சொன்னாங்களே தவிர கிட்ட நெருங்கல. அப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்க பேரு. டேய் உன் பேர் என்னன்னு சொல்றா? கேட்கிற கேள்விக்கு பதில் வரலடா. மணிமாறன். மணிமாறன். உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றா. உனக்கும் அந்த பொண்ணு லவர 4 பேர் சேர்ந்து நானும் ஒரு ஆளு. லவ்வரை காட்டி கொடுத்து இப்படி கொலை பண்ற அளவுக்கா போய் நிக்கிறது? சரி இப்ப அந்த பொண்ணு எங்க? இப்ப அந்த பொண்ணு நீ வர வைக்கிறியா இல்ல நான் வர வைக்கட்டா? இப்ப எல்லாம் சமாதி ஆயிடு வந்து நெருப்புல. என்னோட அக்னி பிகத்தம் நிக்க முடியாது. சொல்லு. சொல்றியா இல்ல எரிக்குதா? வரமாட்டா. நான் இங்கிருந்து போனாதான் வருவா. இதே உடம்புக்குள்ள அந்த ஆத்மாவை நான் ஏவ வைக்கிறேன். பாக்குறியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ கேட்ட பதில் வரல. பொசிக்கிடுவேன். இங்கே உன்னை நான் அழிச்சிருவேன். மரியாதையா சொல்லு. வரமாட்டா. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. போனாதான் வருவா. இப்ப நீ சொல்ல மாட்ட. நீ சொல்ல மாட்ட. இப்ப இந்த ஜீவ ஜோதியில உனக்கு எரிக்கிறேன். சொல்லு. எதுக்காக அந்த பொண்ணை கொன்னீங்க? எத்தனை பேர் தான் வந்தீங்க? இந்த உடலுக்கு எதுக்கு ஆசைப்படுற? உன்னை தேடி நம்பி வந்தவரை சாகரிக்கிறதுக்கு தான் நீ நின்னியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய் உன்னதாண்டா கேக்குறேன். உனக்கு என்ன வேணும்? வளர்மதின்ற உடம்புக்குள்ள எத்தனை ஆவி பூந்திருக்கீங்க? இந்த உடலுக்கு ஆசை. அது என்னதான் சொல்லுது? வேற வேற இந்த இடத்துல இருக்க ஆத்மா எல்லாம் நெருங்குது. எல்லா ஆத்மாவும் நெருங்குது. நெருங்குது. சொல்றியா இல்ல எரிச்சிருத்தா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் உயிரோட ஜீவசமாதி பண்ணிடுவேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் வரல. உன்னை நான் அழிச்சிருவேன். ஏய் சொல்றா. யாரா நீ? சொல்ல மாட்டல்ல? சொல்ல மாட்டல்ல? காட்டுறேன்டா நான் யாருன்னு. நான் யாருன்னு காட்டுறேன். நீ என்ன அழிச்சிடலாம். 2 பேர் அழிக்கவே முடியாது. உன் உடம்புக்குள்ள எத்தனை பேரை ஏவி விட்டுருக்க? சொல்லு. இந்த எலுமிச்சை மரத்துக்கு நீ பதில் சொல்லிதான் அவனு. சொல்லு. சொல்றியா இல்ல எரிஞ்சு சாம்பலாகிறியா? சொல்ல மாட்டேன். ஏய் சொல்ல மாட்டேன். சொல்றியா இல்ல அக்னி ஜோதியில எரிஞ்சு சாம்பலாகிறியா? எனக்கே காட்டுறிய நீ யாருன்னு? சொல்றா. யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? சொல்லு. எதுக்காக இந்த உடலை ஆசைப்படுற? உனக்கு என்ன ஆசை? உனக்கு என்ன வேணும்? நண்பனை வரணும். நண்பனை பார்க்கணும். யாரு உன் நண்பன்?
ஆக்சிடென்ட். அவன் பேரை சொல்லு. சொல்றியா இல்ல இருக்கட்டா? சொல்லு. நீ யார வேணா தப்பிக்கலாம். சிவா. இப்ப இந்த உடலை விட்டு நீ வெளியே போற. அவனை நான் உள்ள இறக்குறேன். அவன் யாருன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதுல தெரிஞ்சுக்கணும். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ உன்னை உயிரோட அழிச்சிரும் அப்படி இல்லாமலே. சொல்லு. போறியா? இப்ப இந்த உடம்புக்குள்ள நீ சொன்ன அந்த நண்பனை ஏற்க போறேன். 2 பேரும் ஒரு உடல்ல ஒரே இதுவா இருந்து என்கிட்ட நீங்க பதில் சொல்றீங்க. பாக்குறியா? உன் நண்பனை வர வைக்கிறேன், பாக்குறியா? சிவா வாடா. 2 பேரை நீங்க நிக்கிறீங்க இந்த உடலுக்குள்ள. கேட்கிற கேள்விக்கு பதில். உன்னை அழிச்சது யாரு? யாருக்காக நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்க? வளர்மதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? காதலிச்சு வேண்டாம். மணிகண்டன் ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டது தப்பு கிடையாது. அதுக்காக அந்த பொண்ணை உயிரோட கொலை பண்ணலாமா? நான் பண்ணல, பண்ண வச்சாங்க. யாரு? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்டோட பேர் என்ன? சிவசக்தி. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணும். உன்னுடைய ஒரே உடலுக்குள்ள 2 ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மால ஒரு ஆத்மாவை நான் எரிச்சாலும் ஒரு ஆத்மாவை நீங்க கண்டிப்பா அந்த உடலுக்குள்ள இருக்கும். எனக்கு என்ன வேணும்னா இப்ப இந்த உடம்பை விட்டு போன 2 பேரும். போறியா? போ. போயிடு. கேமராமேன் சார், நீங்க உள்ள வாங்க. ஏன்னா இந்த ஆத்மா வந்து நீங்களா தான் இதை எழுப்பி விட்டுருக்கீங்க. இப்போதைக்கு என்னால முழுசா இந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமா நீங்க இந்த இடத்த விட்டு போனாதான் தெளிய வைக்க முடியும். உங்க உடம்புக்குள்ள இவ்வளவு நேரம் ஒரு ஆத்மா பூந்துட்டு இருந்துச்சு. அது உங்களுக்கே தெரியாது. நாம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான். ஆனா நான் வந்து ஒரு மந்திரவாதின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த கேமரால இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஊரை பத்தி சொல்ல வந்தேன். ஆனா இந்த ஊர்ல இருந்த இந்த ஆத்மா தான் என்ன எடுத்துட்டு வந்துச்சு. என்ன விடுதலை பண்ணிருக்கீங்க? இப்போ இங்க என்ன நடத்துன்னு எதையும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்புறவங்க நல்லது. முதல்ல இந்த காப்பு மட்டும் நீங்க கட்டிட்டு எக்காரத்தை கொண்டும் இந்த இடத்த தாண்டுற வரைக்கும் இந்த காப்பு மட்டும் கையில இருந்து கைட்டவே கூடாது. சீக்கிரம் கிளம்புங்க. இடத்த விட்டா போயிடுங்க, போங்க. அவனை நான் ஒழிச்சிட்டு வரேன், போங்க. இந்த ஆத்மா கட்டுப்படுத்துறது ஒரு பேய் மட்டும் இல்லை, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒரு உடலுக்கு ஆசைப்பட்டு 3 பேர் இல்லாமல் 4 பேர் மட்டும் இல்லாமல் வந்துகிட்டே இருக்காங்க சுற்றி சுற்றி. இந்த இடத்துல இருந்து முழுசா போகணும்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம். அது வரைக்கும் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன்.